ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் உத்ரா vlogs. இன்றைக்கி வந்து vlog பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரேண்டம் vlog தான். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து மொத்தம் சேர்த்து வச்சு பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் க்ளீனிங் vlog தான். ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். க்ளீனிங் அதுக்கப்புறம் லாண்ட்ரி அப்புறம் வந்து எல்லாமே வந்து கலந்து இருக்கும். ஸோ பாப்பா வச்சுட்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்பாங்க, வீடு எப்படி நீட்டாக வச்சுருக்க, அதுக்கப்புறம் எப்படி நீ வந்து இவ்வளோ வச்சுட்டு எப்படி நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னோடய ஸ்மால் பிஸ்னஸை வந்து கேட்பாங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்ன்றப்போ எல்லோரும் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஸோ அதனாலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோடய நேம்லேயே தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன், உத்ராஸ் ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து எப்படி நான் டைமெல்லாம் ஷெட்யூல் பண்ணி ஒரு வாரத்துக்கு வந்து எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி க்ளீனிங்கும் பண்ணிவிட்டு எப்படி வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்கல அவங்கள, பட் எனக்கு வந்து ஹவுஸ் ஹெல்ப் வருவாங்க. அவங்க என்னென்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து டெய்லியுமே வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து வீடு பெருக்கி மாப் போட்டுருவாங்க. ஸோ வீடு பெருக்கிறது வந்து டெய்லி பெருக்குவாங்க. மாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் நான் எக்ஸ்ட்ரா வந்து மாப் பண்ணுவேன். ஏன்னா குழந்த வச்சுருக்கோம்ல. ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லியுமே வந்து மாப் பண்ணுறது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்தை பொறுத்து தான். அன்றைக்கி நல்லா இருந்தேன் அப்படின்னாலே அன்றைக்கி கொஞ்சம் நல்லா வேலை பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மாப் பண்ணி க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிடுவேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நானுமேவும். ஸோ குழந்தைய வச்சுட்டு வீட்டையும் பார்த்துட்டு மித்த விஷயங்களையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள்லாம் செய்வேன். ஸோ அவங்க ஹவுஸ் ஹெல்ப் வரதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து வீடு எல்லாமே டஸ்ட்டு தட்டிடுவேன். ஸோ நான் வந்து டஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் டைம் வந்து செட் பண்ணிப்பேன். அதுக்குள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே டஸ்டிங் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹால் தான் வந்து டஸ்டிங் பண்ணுறேன். ஸோ டிவி யூனிட்டு, டைனிங் டேபிள், அப்புறம் சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே டஸ்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ அவங்க வந்தாங்கன்னா வீடெல்லாம் பெருக்கிட்டு போயிடுவாங்க. பெருக்கிட்டு போகிறப்போ நல்லா பார்க்க நீட்டாகவும் இருக்கும் வீடு வந்து. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்திங்கன்னா டஸ்டிங் பண்ணுவேன். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒட்டடை அடிக்கிறது ஃபுல்லாக வந்து ஒரு ரூமாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டரை அடிச்சிட்டா நமக்கு வந்து ஹோல் மந்த்துமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வீடு வந்து மெயின்டைன் ஆகும். இப்படி தான் வந்து நான் என்னோடய வீடை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. நீங்கள் வந்து இதை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிக்கோங்க. நான் எல்லா வேலையும் செய்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா சாய் வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி அவங்க பகலில் தூங்குறதே கிடையாது. ஸோ என் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பாங்க, இல்லைனா டிவி பார்த்துட்ருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே தான் நான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து குழந்த தூங்கினா தான் இந்த வேலை பண்ணுவேன், குழந்த வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்லாம் வந்து சொல்லிவிட்டு பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு கொடுக்குற ஒரு சாக்கு. குழந்த வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுக்குற சாக்கு தான் அது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வச்சுக்கிட்டே நம்ம பண்ணுறப்போ அவங்களும் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. சரி, அம்மா வேலை பார்க்குறாங்க, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இல்லை அவங்களுக்கான விஷயத்தை எதையாவது பண்ணிகிட்ருப்பாங்க. அது பிகினிங்கில் அவங்களுக்கு புரியாது, பட் போக போக வந்து புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து சாய் வச்சுட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நான் பண்ணிகிட்ருப்பேன். அவங்களுக்கு இப்போ வந்து 1 year 2 months ஆகுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வீடியோவிலே பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார், சாப்பாடு, ரசம், மாங்காய் பச்சடி, அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. மோஸ்ட்லி வந்து மத்தியானத்தில் குளித்ததுக்கப்புறமா சாய் கொஞ்சம் நேரம் வந்து தூங்குவாங்க.
சம்டைம்ஸ் தூங்குவாங்க, சம்டைம்ஸ் முழிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட நேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஹவர் வந்து என் கூட சும்மா கூட சில நேரம் படுத்திருப்பாங்க, சில நேரம் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பால் காய்ச்சறதெல்லாம் காய்ச்சிட்டு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து அவங்களோட ட்ரைபேடை வந்து எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைபேட் எடுத்தோடனே நான் அதுக்காண்டி வீடியோ எடுக்காமலாம் இல்லை, கையில் வச்சே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக துணியெல்லாம் லாண்ட்ரி முடிஞ்சிருச்சு. சரி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து துணி வந்து நிறைய சேர்த்து வச்சு மடிச்சிருப்பேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் வந்தனால என்னால் துணியெல்லாம் மடிக்க முடியல. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கான துணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஈவினிங்காக வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா சாய் கூட பேசிக்கிட்டே மடிச்சிட்ருந்தேன். அண்டு பார்த்திங்கன்னா மேட்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மேட் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா என் கூட இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மேட்டு துவைக்கிறதுக்காண்டி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே மேனுவல் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், மேனுவல்னாலே எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ அதை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா துணி மடிச்சிட்ருந்தேன். ஸோ துணி மடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா சாய் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க, அப்புறம் ஏதாவது விளையாடுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த விலாக் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப மேடம் வந்து என் மேலே தான் படுத்துருக்குறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.